பாடல் இலக்கம் 16. பாடல் இலக்கம் 16. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சோளோம் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே சகோதரிகளே, இன்று நாங்கள் தவக்காலத்திலே 3வது ஞாயிறு தினத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலிபாட்டுக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே அன்போடு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் கடவுள் இரக்கத்தின் கடவுள், தண்டனையின் இறைவன் அல்ல அவர், மாறாக மன்னிப்பின் இறைவன். எனவே பிறர் வழியாக இறைவன் நம் தவறுகளை சுட்டி காட்டும்போது அலட்சியம் செய்யாமல் அக்கறையோடு ஏற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறார். குறிப்பாக இறைவன் பாவிகள் மனம் திரும்புவதை விரும்புகிறார். அதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். மனம் திரும்பாவிட்டால் எல்லோருமே அழிவீர்கள் என்று மிகவும் வன்மையான உறுதியான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே எல்லோருடைய இதயத்தையும் உள்ளத்தையும் தொட்டு அவருடைய பாவங்களிலே இருந்து விடுதலை கொடுத்து அவர்களை திரும்பவும் கடவுளுடைய ஆலயங்களாக மாற்றுமாறு இந்த திருப்பலியிலே மனமாற்றத்திற்காக நாம் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோமாக. திருப்பலியை தகுந்த விதத்திலே ஒப்புக் கொடுக்க நமது குறைகள் குற்றங்களுக்காக இரக்கமும் அன்பும் நிறைந்த ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி தூய உள்ளத்தோடு இந்த பலியிலே பங்கேற்போம். லாம்பல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்களது உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பிலே ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இருக்கின்றவராக இருக்கிறவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மிதியானின் அச்சகராகிய தம் மாமனார் இத்ரேயேலின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்திசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேவை வந்தடைந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீர்ந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீர்ந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே, மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க, அவர் இதோ நான் என்றார். அவர், இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர், உன் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ராயல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினாவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கிறவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ராயல் மக்களிடம் இருக்கிறவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ராயல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பேரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவரது கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அவர் உன் உயிரை படுகொலியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர்.
ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர்தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர்தம் செயல்களை இஸ்ராயல் மக்கள் காணும்படி செய்தார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணில் நின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருந்தபடி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையில் இருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் பெரும்பன்மையோர் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்கவில்லை. பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் தீமையவற்றை ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன்னுடையாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். ஆனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர். அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்க கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தையும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைந்திருக்கின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே நாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்கின்றார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களுடன் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே,
அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, இன்று நாங்கள் தவக்காலத்திலே 3வது ஞாயிறு தினத்தை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஒரு பங்கு தந்தை தன்னுடைய மக்களுக்கு நீண்ட காலமாக அவர் மறையுரைகளை ஆயத்தம் செய்து அவர்களுக்கு போதித்து கொண்டே வந்தார். ஆனால் சிறிது காலமாக மக்கள் அலட்சியமாக இருந்தபடியினால் அவர் ஒரு நாள் மறைவுரை ஆற்றும்போது இந்த பங்கு மக்கள் அனைவரும் நரகத்துக்குத்தான் போவார்கள் என்று உரத்த குரலிலே கத்தினார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த இளைஞன் அதிலே இருந்து எழுந்து ஒருவன் சொல்லுகிறான், அவன் சிரிக்க துவங்கி விட்டான். அந்த ஃபாதருக்கு ஒரு மாதிரி போய்விட்டது. ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னான், ஃபாதர், நான் இந்த பங்கு கிடையாது, நான் பக்கத்து பங்கு வந்த இடத்துல நான் இந்த திருப்பலிக்கு வந்தேன் என்று அவன் தன்னுடைய பக்கத்து அந்த சிரித்ததற்கான காரணத்தை அவன் புரிய வைத்தான். அன்பானவர்களே, நம்மிலே பலர் மற்றவர்கள்தான் மனம் மாற வேண்டும், நான் மனம் மாற தேவையில்லை, மற்றவர்கள்தான் நரகத்துக்கு போவார்கள், நான் நரகத்துக்கு போக மாட்டேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே கிறிஸ்து 2 விபத்துக்கள் நடந்ததை பற்றி சொல்லுகிறார். அந்த விபத்திலே இறந்தவர்களை பற்றி கூறும்போது 2 முறையும் இயேசு கூறியது என்ன என்று தெரியுமா? இந்த 2 விபத்துக்களிலே இறந்தவர்கள் தான் பாவிகள், மற்றவர்கள் எல்லாம் நீதிமான்கள் என்று நினைக்க வேண்டாம். மனம் மாறாவிட்டால் அனைவருமே அழிவீர்கள் என்று இயேசு உறுதியாக கூறியிருக்கிறார். எனவே ஒவ்வொரு சாவும் நமக்கு கூறும் செய்தி என்ன என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மனம் மாறுங்கள் என்பதுதான் அதற்கான விடையாகும். மனமாற்றம் என்பது விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது நாம் நமது வாழ்வின் மையமாக நம்மை வைக்காமல் கடவுளையே நமது வாழ்வின் மையமாக வைக்க வேண்டும். இதுதான் மனமாற்றம் என்பதற்கு விவிலிய அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம். அதாவது பாவம் என்பது கடவுளுக்கு முதுகையும் உலகத்திற்கு முகத்தையும் காட்டுவதாகும். ஆனால் மனமாற்றம் என்பது கடவுளுக்கு முகத்தையும் உலகத்துக்கு முதுகையும் காட்டுவதாகும். ஆனால் எனக்கு முகத்தை அல்ல முதுகையே காட்டுகின்றார்கள் என்கின்றார் எரேமியா இறைவாக்கினர் ஊடாக கடவுளே சொல்கின்றார். மனமாற்றம் அடைய முந்த கடவுளை பற்றிய சரியான எண்ணம் நமக்கு தேவை. கடவுள் யார்? இன்றைய 1ஆம் வாசகத்திலே கடவுள் மோசேயிடம் கூறுகின்றார், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று கடவுள் தம்மை வெளிப்படுத்துகின்றார். மெய்யியலின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது கடவுள் என்றுமே இருக்கிறவர், முதலும் முடிவும் இல்லாதவர், அவரிடம் மாற்றமோ மாற்றத்தின் நிழலோ கிடையவே கிடையாது. இதுதான் மெய்யியல் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது கடவுளுடைய அந்த பொருள்.
ஆனால் இறையில் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது கடவுள் அன்பே உருவானவர், ஆண்டவர் இரக்கம் கொண்டவர், நீடிய பொறுமையுள்ளவர், நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அன்பானவர்களே, கடவுள் அன்பினால் மனிதனை படைத்தார். அவன் பாவம் செய்த பொழுது நீதியின்படி அவனை தண்டித்தார். ஆனால் கடவுள் தன்னுடைய இரக்க மிகுதியினால் அவனை திரும்பவும் மீட்டருளினார். எனவே கடவுளிடம் அன்பும் உண்டு, நீதியும் உண்டு, அதற்கெல்லாம் மேலாக இரக்கமும் உண்டு. எனவேதான் அவர் பாவியின் அழிவை விரும்புவதில்லை, அவன் மனமாறி வாழ்வதையே விரும்புகின்றார் கடவுள். கடவுள் நீடிய பொறுமையுள்ளவர். இன்றைக்கு கேட்டோம் நாம் வாசகத்தில். அவர் 3 ஆண்டுகளாக கனி கொடாத அத்திமரத்தை வெட்டி விழுத்தாமல் அது கனி தரும் என்று எதிர்பார்த்து அதற்கு உரமிட்டு தண்ணீர் பாய்ச்சுகிறார். அப்ப கடவுள் நம்மிடமிருந்து என்னத்தை தான் எதிர்பார்க்கிறார் என்பதை அவரே சொல்வதை கேட்போம். நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதைத்தான் ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார் என்று கூறுகின்றார் மீகா என்ற இறைவாக்கினர். ஆக நீதி, நேர்மை, இரக்கம், தாழ்ச்சி ஆகிய நற்கனிகளை கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பாவிகளாகிய நாம் நமது ஆணவ திமிரை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளித்து அவரின் வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும் கடவுள் நமக்காக இந்த சிறப்பான அருளின் காலமாகிய மனமாற்றத்தின் காலமாகிய இந்த தவ காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் எதிர்கொள்கின்ற நோய் நோக்காடுகள், பஞ்சம், பட்டினி, போர், சாவு போன்ற தீமைகள் நம்மை சூழ்ந்து வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றன. இவை யாவும் பாவத்தின் பலன்கள் என்பதை விட மனிதனை மனமாற்றத்திற்கும் நல்வாழ்வுக்கும் அழைக்கின்ற ஒரு சாதனம் என்பதிலே மிகவும் அர்த்தத்தை கண்டுகொள்ளலாம். இங்கே நம் ஆண்டவர் இயேசு சொன்ன சொற்கள் இன்றைய வாசத்திற்கு பொருள் தருகின்றன. அதாவது இவர் அருளப்பர் நற்செய்தியிலே இவர் செய்த பாவமும் அல்ல, இவரின் பெற்றோரின் பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே என்ற ஆண்டவரின் சொற்கள் பொருளாக இந்த இதற்கு அமைகின்றன. கலிலேயரை பார்த்து பிலாத்து கொன்றான். இவர்கள் மற்ற எல்லாரையும் விட பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. சிலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. எருசலேமிலே வாழ்ந்த மக்களை விட இவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. எனவே பிறரை தீயவர்களாக கருதி தீர்ப்பிட்டு நம்மை ஒருபோதும் நல்லவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டாம். எனவே நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து திருந்தி வாழ்வதற்கு இன்றைய நாள் வாசகங்கள் அழைப்பு விடுக்கின்றன. மனம் மாறாவிட்டால் நமக்கு தான் நட்டம். ராயப்பரை போல தனது தவறை உணர்ந்து அழுது திருந்தி மன்னிப்பு பெறுவோம். நாம் நற்கனி தராவிட்டால் இன்றைய 2ஆம் வாசகத்தில் இஸ்ராயல் மக்களுக்கு நேரிட்ட அதே அழிவு நமக்கும் நேரிடும். அவர்களிலே பெரும்பான்மையினர் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்கவில்லை, வாழவில்லை. அவர்களுக்கு நிகழ்ந்தது நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை என்கிறார் திருத்தூதர் பவுல். இன்று கிறிஸ்து நமக்கு விடுக்கும் எச்சரிக்கையோடு கூடிய அழைப்பு, மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அழிவீர்கள். எனவே கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சம், நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்று சொல்லி இறைவனிடம் நாம் திரும்பி வருவோம். எமது குற்றங்களை உணர்கிறேன், உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், உமது பார்வையிலே தீயது செய்தேன் என்று சொல்லி கடவுளை பார்த்து மன்னிப்பு கேட்போம். நற்செயல்கள் வழியாக நற்கனிகள் தந்து அந்த மன்னிப்பை பெற்று வாழ்ந்து சான்று பகர இந்த திருப்பலியிலே வரம் வேண்டுவோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே கடவுள் பயம் மக்கள் மனதிலே இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் கடவுள் பயம் இல்லாததினால் எல்லா குற்றங்களையும் அவர்கள் தாறுமாறாக செய்ய புறப்பட்டு விட்டார்கள். இதுதான் நம்முடைய அழிவுக்கு காரணம். ஆதலால் நாம் இந்த கடவுள் பயம் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நன்மை செய்வதற்கு நாங்கள் முனைந்து நிற்க வேண்டும். கடவுள் எங்களை பார்க்கிறார், தீயது செய்வதை நாங்கள் விலக்க வேண்டும். இதுதான் மனமாற்றத்திற்கு அடிப்படையான தேவை. நாங்கள் மனம் மாறாவிட்டால் மோட்சத்தை இழந்து விடுவோம். ஆதலால் ஒவ்வொரு சாவும் நமக்கு கூறுவது மனம் மாறுங்கள். ஒரு அற்ப சொற்ப
ஆசைகளுக்காக நம்முடைய விண்ணகத்தை, அதாவது சதா காலமும் நாங்கள் கடவுளை முகமாக நேருக்கு நேராக பார்க்கின்ற பாக்கியத்தை இழந்துவிடக்கூடாது. அதனால் மனம் மாறி கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். நமது இதயத்துக்குள்ளே கடவுள்தான் வந்து உறைய வேண்டும். வெளியிலே தட்டுக்கொண்டு நிற்கிறார். அவர் உள்ளே வர வேண்டும் என்றால் நாம் தான் திறக்க வேண்டும். அழுக்கான பாவம் நிறைந்த உள்ளத்துக்குள்ளே வரமாட்டார், மனமாறிய உள்ளத்துக்குள்ளே வருவார். அவர் வந்து ஆட்சி செய்ய வேண்டும், உணவருந்த வேண்டும், உறவாட வேண்டும். அதனால் நாம் கடவுள் வாழ்கின்ற ஆலயங்களாக திகழ இந்த நாளிலே திருப்பலி ஊடாக வரம் வேண்டுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். பக்கம் 6. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடனே உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பொறுமையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர். எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். நம்மீது இந்த அக்கறையுள்ள தெய்வத்திடம் நமது தேவைகளுக்காக இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, அருளின் காலமான இத்தவக்காலத்தில் மனம் மாறியவர்களாக பலன் தரும் அத்தி மரங்களாக மக்களுடைய வாழ்வு அமைவதற்கு ஏற்ற வழிகளை வகுத்து கொடுத்து புனித பாதையில் வழிநடக்க தேவையான அருள் வளங்களை திருச்சபை தலைவர்களுக்கு தந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனிதத்தின் ஊற்றே இறைவா, புனிதமுடைய இத்தவக்காலத்தை நீர் எமக்கு கொடையாக கொடுத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். இஸ்ராயேல் மக்களின் துன்பங்களை கண்டேன், கேட்டேன், இறங்கி வந்தேன் என்று கூறியது போல நாங்கள் வாழுகின்ற சூழலில் பிறருக்கு உதவிக்கரம் நீட்டி துயர் துடைத்து உறவோடு வாழ்ந்து புனிதமுடைய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆலோசனை கர்த்தரே, எம் நாட்டில் நிலவும் அரசியல், பண்பாடு, மொழி, இன வேறுபாடுகள் வேரறுக்கப்பட்டு உம் மதிப்பீடுகளான நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும்
சேர்க்க, நல்ல ஆட்சி அமைக்க தேவையான நல்ல தலைவர்களை உருவாக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய உலகின் நிலவும் இளையோர்க்கு எதிராக எழுப்பப்படும் கலாச்சார சீர்கேடுகள், மாய கவர்ச்சிகள், பாலியல் வன்முறைகள் இவை அனைத்திலுமிருந்தும் இளையோரை பாதுகாத்து உம் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றின் மறைபொருளை அறிந்து நற்செய்தியின் தூதர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, உலகெங்கும் ஏற்பட்டுள்ள போர்கள், பயங்கரவாதங்கள், மீண்டும் தொற்று நோயின் தாக்கத்தினால் புதியதாய் வரும் நோய்கள் ஆகியவற்றால் மக்கள் படும் துன்பங்களிலிருந்து அனைவரையும் காத்தருளும். தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து அவதிப்படும் மக்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப தேவையான எல்லா வசதிகளை பெற்றிட தேவையான வரன்களை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பான தெய்வமே, இந்த நேரத்திலே பகிரங்கமாக உமது பாதத்திலே ஒப்படைத்து மன்றாடிய வேண்டுதல்களையும் எங்கள் நெஞ்சுக்குள்ளே சுமந்து வந்திருக்கிற பல்வேறுபட்ட தேவைகளை உமது பாதத்திலே தருகின்றோம். எங்கள் பேரிலே இரக்கமாயிரும். எங்களது வாழ்வை உமது அருளாலே நிறைத்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இப்பலிகளால் மனநிறைவடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலே இருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறும் அது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீரே. ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜான் மார்க், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவரோட அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவின் திருமகனை நாங்கள் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரது திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பானவர்களே, திருமுழுக்கு பெறாதவர்கள் இருந்தால் தயவுசெய்து கரங்களை குறுக்கே வைத்துக் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் வழங்குவோம். பக்கம் 15. கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் திருவிழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் நிரப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகிலே ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களிலே திகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. பாடல் இலக்கம் 80. எம் தாயே உன் பாதம் ஓடி வந்தோம், எம் தூயர் தீர்த்தருள் இன்னமோதே. சொந்தர மாமடு வாழும் அம்மா, துணை தந்து காப்பாயே என்னாலுமே. பூமியின் முட்களுள் சிக்கொண்டோமே, பூலோக ராணியே எம் கண் பாராய். நாமினி உன் துணை கண்டடைந்தோம், நத்தாயின் பிள்ளைகள் நாமல்லவோ. எம் தாயே உன் பாதம் ஓடி வந்தோம், எம் தூயர் தீர்த்தருள் இன்னமோதே. சுந்தர மாமடு வாழும் அம்மா, துணை தந்து காப்பாயே என்னாலுமே. அந்த புக் எடுத்துருங்க. Thank you.